ஹலோ கைஸ், ஐம் மருண். இப்போ ரீசெண்டாக நாசா நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எக்ஸோ பிளானட் 2 சூரியன்களை சுற்றி வருது. அதாவது அந்த எக்ஸோ பிளானட்டோட வானத்தில் 2 சூரியன்கள் உதித்து மறையுது. 2 சூரியன்களுக்கு கீழே இந்த எக்ஸோ பிளானட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் வளருது. 2 சூரியன்களுக்கு கீழே வளர்ந்த இந்த செடி கொடிகள் பார்க்கறதுக்கு பச்சை நிறத்தில் இருக்காது. பிளாக், டார்க் கிரே, ஆரஞ்சு இல்லைனா ரெட் கலரில் தான் இருக்கும். 2 சூரியன்களை சுற்றி வரக்கூடிய பிளானட் அதோட செடி கொடிகள் பச்சை நிறத்துல இருக்காது, வேற கலர்ல தான் இருக்கும் அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டா பார்ப்போம். நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே நமது பூமி போன்ற கிரகத்தையும் நமது சூரியன் போன்ற நட்சத்திரத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நாசா கெப்லர் மிஷின் மூலம் கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை லான்ச் பண்றாங்க. இந்த கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நமது பூமி போன்ற கிரகத்தையும் நமது சூரியன் போன்ற நட்சத்திரத்தோட டேட்டா கலெக்ட் பண்ணி அதை நாசாக்கு சென்ட் பண்ணும். இதுதான் இதோட மெயின் மிஷின். நாசாவோட கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சென்ட் பண்ண டேட்டாவை இப்போ ரீசெண்டாக நாசா ஸ்டடி பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டா மூலம் நாசா இப்போ ரீசெண்டாக கெப்லர் 16b என்ற கேஸ் ஜெயண்ட் எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கேஸ் ஜெயண்ட் பிளானட் 2 நட்சத்திரங்களை சுற்றி வருது. அதாவது இந்த கெப்லர் 16b என்ற கேஸ் ஜெயண்ட் பிளானட் கெப்லர் 16a என்ற பெரிய நட்சத்திரத்தையும் கெப்லர் 16b என்ற சிறிய நட்சத்திரத்தையும் இந்த கெப்லர் 16b என்ற கேஸ் ஜெயண்ட் பிளானட் சுற்றி வருது. இந்த கேஸ் ஜெயண்ட் பிளானட் சுற்றி வர இந்த 2 நட்சத்திரங்களும் 34 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து 2 நட்சத்திரங்களும் ஒன்றுக்கொன்ற ஒரு முறை சுற்றி வருது. இந்த 2 நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்ற ஒரு முறை சுற்றி வர 41 நாட்கள் எடுத்துக்குது. இந்த 2 நட்சத்திரங்களும் சுற்றி வர கேஸ் ஜெயண்ட் பிளானட் இந்த 2 நட்சத்திரங்களையும் ஒரு முறை சுற்றி வருவதற்கு 228 நாட்கள் எடுத்துக்குது. இந்த கெப்லர் 16b இந்த எக்ஸோ பிளானட் இதோட ஒரு வருடம் 228 நாட்கள். கெப்லர் 16b இந்த கேஸ் ஜெயண்ட் பிளானட் 2 நட்சத்திரங்களும் சுற்றி வர்றதுனால இந்த எக்ஸோ பிளானட்டோட வானத்துல 2 நட்சத்திரங்கள் உதித்து மறையும். எக்ஸோ பிளானட்டோட வானத்துல அதிகமா எந்த நட்சத்திரம் தெரியுதோ அதற்கேற்ப இந்த எக்ஸோ பிளானட்ல இருக்கக்கூடிய செடி கொடிகள் அதோட கலர் மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த எக்ஸோ பிளானட்டோட வானத்துல பெரிய நட்சத்திரம் அதிகமாக தெரிஞ்சுன்னா அதற்கேற்ப இந்த எக்ஸோ பிளானட்ல இருக்கக்கூடிய செடி கொடிகள் அதோட கலர் பிளாக் கலரா இருக்கும். சற்று நேரத்துக்கு அப்புறம் சிறிய நட்சத்திரம் இந்த எக்ஸோ பிளானட்டோட வானத்துல அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸோ பிளானட்ல இருக்கக்கூடிய செடி கொடிகள் டார்க் கிரே, ஆரஞ்சு, ரெட் கலர் இந்த கலர்ல எல்லாம் தெரியும். நட்சத்திரங்களுக்கு ஏற்ப இந்த எக்ஸோ பிளானட்டோட செடி கொடிகள் அதோட கலர் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் பைனரி ஸ்டார் சிஸ்டம். இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் நம்ம பூமியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 245 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் நம்ம பூமியில இருந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டரா கணக்கு பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரா கணக்கு பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் நம்ம பூமியில இருந்து 245 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்பனா பாத்துங்க எந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் நம்ம பூமியில இருந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே கெப்லர் 16 இந்த பைனரி ஸ்டார் சிஸ்டத்தை அடையிறதுக்கு 245 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த பைனரி ஸ்டார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. 2.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியோட ஆரம்ப கால மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்த ரெக்டினல் எனும் பிக்மெண்ட் சன்லைட்ல உள்ள கிரீன் லைட்டை அப்சர்வ் பண்ணி ரெட் மற்றும் ப்ளூ லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு. ரிஃப்ளெக்ட் பண்ண ரெட் மற்றும் ப்ளூ லைட் அதோட காம்பினேஷன்ல நமது பூமி பர்பிள் கலரா இருந்திருக்கு 2.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் அளவு திடீரென இன்க்ரீஸ் ஆக தொடங்கி இருக்கு. அப்போதைக்கு சயனோ பாக்டீரியா என்ற மைக்ரோ ஆர்கானிசம் குளோரோஃபில் பிக்மெண்ட்டுடன் சன்லைட்டை பயன்படுத்தி போட்டோசிந்தசிஸ் மூலம் ரெக்டினல் பிக்மெண்ட்டை விட அதிகமான சோலார் எனர்ஜியை குளோரோஃபில் பிக்மெண்ட் பெறுது. இதனால ரெக்டினல் பிக்மெண்ட்டை விட குளோரோஃபில் பிக்மெண்ட் பூமியில அதிகரிக்க தொடங்குது. குளோரோஃபில் பிக்மெண்ட் சன்லைட்ல உள்ள ரெட் மற்றும் ப்ளூ லைட்டை அப்சர்வ் பண்ணி கிரீன் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதனால தான் நமது பூமியில உள்ள செடி கொடிகள் எல்லாமே கிரீன் கலர்ல தெரியுது. இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்னால தான் நமது பூமி பர்பிள் கலர்ல இருந்து கிரீன் கலரா மாறி இருக்கு. இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.